ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ராஜா அண்ட் பாய்ஸ் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கிற வாகமன் அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் தங்கல்பாரான்னு உள்ள ஒரு பிளேஸ் தான் இது. தங்கல்பாராங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 400 ஃபீட் ட்ரெக்கிங் பார்த்துன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். நாங்கள் ஜான்வரி 2025 ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வாகமன் போயிருந்தோம். வாகமன் போயிட்டு அப்படியே இந்த தங்கல்பாரா பிளேஸ்க்கு விசிட் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாகமன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் ஆகிட்டு கீழே பார்க்கிங் வந்து நிறையா ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே நாங்கள் வேன் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நடக்க ஆரம்பித்தோம். இங்கே வந்து ஒரு நல்ல வெயில் தான் அன்றைக்கி. ஜான்வரி 25ன்னு நினைக்கிறேன் நாங்கள் போனது. ரொம்ப நல்ல வெயில். பட் விண்டு பார்த்திங்கன்னா பயங்கர விண்டியாக இருந்துச்சு. அதனால் வெயில் வந்து ஒன்றுமே தெரியல. கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்காது. இந்த மாதிரி பாதை இருக்கும். கொஞ்சம் தூரம் போக போக பார்த்திங்கன்னா அந்த பாதையே வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக ஆரம்பிக்கும். அதுவும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் இங்கே போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா விண்டு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. எஸ்பெஷலாக ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக பயங்கர விண்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. என்ன தான் கொஞ்சம் நடக்கிற பாதை நல்லா இருந்தாலுமே சைடு வந்து கொஞ்சம் சேஃப்டி கம்மி தான். அதனால் நீங்கள் சின்ன பசங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே கூட்டிகிட்டு போங்க. இந்த பாதை வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே இங்கே ட்ரெக்கிங் பண்ணிடலாம். நாங்கள் வந்து நிறையா சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தோம். எல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்டீப்பான பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலுமே ஏறிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டீப்பான ஒரு பாதை. இதில் 2 சைடும் பார்த்திங்கன்னா வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயும் விண்டு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மேலே ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த தூரத்தில் அடுத்த ஒரு ஸ்டீப் ரைஸ் வரும். அது வந்து இப்போ நம்ம ஏறினதோடு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பராக இருக்கும். இது வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் நேராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீப்பாகவே இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்திங்களா அவங்க எவ்வளவு ஸ்லோவாக மெதுவாக காலை பதிச்சு நடக்கிறாங்க. ஸோ இங்கேயெல்லாம் நீங்கள் சின்ன பசங்க கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையை பிடிச்சிட்டு போகணும். ப்ளஸ் க்ரிப்பும் நீங்கள் வந்து நல்லா காலை பதிச்சு நடக்கணும். உங்கள் ஷூவோ செப்பலோ நல்ல க்ரிப் இருக்கான்னு ஒருக்க பார்த்துக்கோங்க. இந்த பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா கூட அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறினார். இன்ஃபேக்ட் அவர் ஒரு சின்ன பொருளை கீழே தவற விட்டார். இப்போ நம்ம ஏறி ஒரு உச்சிக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு டாப் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு இன்னும் நடக்கணும். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விண்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ நேரம் இருந்த ஹைட்டோட இந்த பீக்கில் வந்து ரொம்ப விண்டு அதிகமாகவே இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நடந்து வந்த களைப்பில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு இதில் தெரியும் அந்த பீக்குக்கு தான் போகணும். அதுக்கு வந்து இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. நம்ம வந்து ரைட் சைடில் ஒரு பாத்து இருக்கும். அந்த பாத்தில் நம்ம இறங்கி மறுபடியும் அந்த பீக்குக்கு நடக்கணும். இந்த ரைட் சைடில் இறங்குறதும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸோ நம்ம இந்த சைடில் இறங்கி மறுபடியும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்ன பாதை மாதிரி போகும். அந்த பாதையில் நடந்தோன்னா நம்ம அந்த சைட் தெரியுது பார்த்திங்களா, அந்த பீக்குக்கு போயிடலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்லாண்டிங்கான பிளேஸ் தான். ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து
நல்லா காலை பதிச்சு மெதுவாக நடந்தீங்கன்னா ஈஸியாக நடந்துடலாம். இந்த சைட் பாதை வழியாக இறங்கிட்டோன்னா சைடில் உங்களுக்கு அந்த சின்ன பாதை தெரியுது இல்லையா, அந்த பாதை வழியாக நம்ம வந்து பீக்கை ரீச் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பீக்குக்கு ஏறுறோம். இதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்கும். இதுலேயே நம்ம கவனமாக ஏறிட்டோன்னா நம்ம வந்து பீக் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் இறங்குறது பார்த்திங்கனாலே தெரியும் அவங்க எவ்வளோ ஸ்லோவாக இறங்குறாங்கங்கிறது. அகெயின் எல்லா இடத்துலையும் நம்ம சேஃப்டி வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். காற்று ரொம்ப அதிகமாக வீசுகிறனால நம்ம ஒவ்வொரு கால் நல்லா பதிச்சு வச்சு கேர்ஃபுல்லாக நடக்கணும். என்ன தான் நம்ம வந்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறோனாலுமே நம்ம கவனம் வந்து நடக்கிற பாதையில் எப்படி கால் வைக்கிறோம், எந்த இடத்துல எதுவும் குழி இருக்கா, எதுவும் ஸ்லிப் ஆகாத மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் அதை தான் ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சேன். ஸோ வியூ பார்த்திங்களா சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே நடந்து மேலே போனோன்னா நம்ம வந்து பீக் ரீச் பண்ணுவோம். நம்ம இப்போ தங்கல்பாரா பீக் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இது ஒரு மலை உச்சி கேர்வாக இருக்கிறனால யாரும் ஒரு செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி அந்த சைடு ரொம்ப போயிடக்கூடாது. ஸ்லாண்டிங்காக இருக்கிறனால ஸ்லிப்பாக இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இங்கே பீக்கில் கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த என்விரான்மெண்ட்டெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது 360 டிகிரிங்கிறனால கொஞ்சம் கேர்வாக இருக்குது. அந்த கேர்வோட அந்தளவுக்கு கேர்வாக இல்லை நேராக பார்க்கும்போது. பட் ஸ்டில் பாறையோட ரொம்ப நுணுக்கி போய் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நம்ம பேலன்ஸ் லூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படியே அந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஊர் தான் கீழே. ஸோ கீழே அங்கே நடந்து போகிறவங்க தெரியும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பிளேஸ் தாண்டி இன்னொரு 100-200 மீட்டர்ஸில் ஒரு மசூதியும் கல்லறையும் இருக்குங்கிறாங்க. நாங்கள் இங்கே இருந்துகிட்டே அப்படியே அடுத்து நாங்கள் கீழே இறங்கிட்டோம். இது நம்ம அதே வந்த பாதை தான். வந்த பாதையிலே நம்ம இப்போ இறங்குறோம். இந்த இறங்கும் போது இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீப்னஸ் தெரியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்குனா கண்டிப்பாக பேலன்ஸ் லூஸ் ஆகிடும். நிறைய பேர் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க கையை பிடிச்சி மெதுவாக தான் போகிறாங்க. நம்ம அது மாதிரி தான் மெதுவாக போகிறது தான் பெட்டர் ஆப்ஷன். நமக்கு ஏறுறதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் ஒரு இறங்குறதுக்கும் ஒரு 15-20 மினிட்ஸ் தான் நீங்கள் ஸ்லோவாக இறங்குனீங்கன்னா. அதே சமயம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஏறினீங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும். நல்லா தண்ணி எடுத்துகிட்டு போங்க. மேலே வந்து வேறு எதுவுமே கமர்ஷியலாக எதுவுமே வைக்க மாட்டாங்க. வாட்டர்ஸ் வேணும்னா நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த இடம் நல்ல வெட்டியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். நாங்கள் ஜான்வரியில் போயிருந்தோம், அதனால் வெயில் ரொம்ப தெரியல. பட் ஆஃப்டர் February மார்ச்சுக்கு அப்புறம் வெயில் எப்படி இருக்குங்கிறது தெரியல. அப்படி யாராவது ரீசெண்டாக போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.